எம்பெருமான் முருகன் முருகப்பிள்ளைகளை என்றுமே கைவிடுவதே இல்லை. நாம் பிறக்கும் முன்னே நமக்காக ஒரு அழகிய எதிர்காலத்தை உருவாக்கியவன். அதனால் எம்பெருமான் முருகன் நம்மை நம் தாயின் கருவாய் உருவாக்கினான். நம் தாயின் வயிற்றில் நாம் இருக்கும் போது நம் தாயின் தொப்புள் கொடிக்கும் நமக்கும் இருக்கும் தாய் சேய் பந்தத்தில் எம்பெருமான் முருகன் சேவல் கொடியான் மயிலோன் சேயோன் நமக்கும் எம்பெருமான் முருகனுக்கும் ஒரு தீராத தெய்வீக பந்தத்தை உருவாக்கி இருக்கிறான். தாயின் வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு வரும்போது தொப்புள் கொடி அகற்றப்பட்டாலும் எம்பெருமான் முருகனுக்கும் முருக பிள்ளைகளாகிய இருக்கும் நமக்கும் இருக்கும் தொப்புள் கொடி பந்தம் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அகலாது விலகாது. தாய் தந்தை மறந்தாலும் கூட பிறந்தோர் விலகினாலும் கூட இருப்போர் நழுவினாலும் கூட இருப்பேன் என்றும் 1000 சத்தியம் செய்தோர் எல்லாம் ஒரு நாள் தவிக்க விட்டு சென்றாலும் நீ நம்பியவர்களால் நிராகரிக்கப்பட்டு உனக்கு ஏமாற்றம் துரோகம் வழி தந்தாலும் நீ சிந்தும் கண்ணீருடன் வாய்விட்டு அழ முடியாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனித்து விடப்பட்டாலும் உன் மனம் பாரமாக இருந்தாலும் எம்பெருமான் கந்தன் உன்னை விட்டு தூரமாக இருப்பதே இல்லை. குரலை கேட்கும் கந்தன் உன் மனதின் குரலை கேட்க மாட்டானா என்ன? கட்டாயம் கேட்பான். உன் மனதின் பிரச்சனைகள் யாவற்றையும் தீர்ப்பான். கந்தன் அருளோடு அளவில்லா சந்தோஷத்தோடு உன்னை நிம்மதியோடு நீ வேண்டிய வரங்களை உனக்கு தந்தருளி உன்னை கருத்தாய் தன் பிள்ளையாக பார்த்துக் கொள்வான். அனுதினமும் அழகா முருகனே சண்முகனே என் கந்தனே என நினைத்தும் ஏன் எனக்கு நிந்தனை என நினைக்காதே. கந்தன் எப்பொழுதும் உன்னோடு இருப்பதை உணர மறுக்காதே. அல்லும் பகலும் நீ கந்தனை நினைத்து சரணம் புரியும். உனக்கு உண்டான சோதனைகள் எல்லாம் உன்னை சோதிப்பதற்கு அல்ல, உன்னை மிகப்பெரிய வெற்றியை உன் கையில் தர எம் பெருமான் முருகன் உன்னை பக்குவப்படுத்தவே. எம் பெருமான் முருகனின் முருகப்பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே, உன் நம்பிக்கையை கைவிடாதே. கந்தன் உன் மனதில் நிச்சயம் இருக்கிறான். கந்தன் உன்னை அளவைத்து வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. நீ எம்பெருமான் முருகனின் முருகப்பிள்ளை, உன்னை அன்போடும் பாதுகாக்கும் ஆறுமுகனின் அருமைப்பிள்ளை. முருகா என்ற திருநாமம் நம் உள்ளத்தின் வழியாக நம் உதட்டின் மூலம் உச்சரிப்பதை எம்பெருமான் முருகனின் பேரருளால் நாம் வாழ்வதே மிகப்பெரிய சாட்சி. வெற்றிவேலன் துணை இருக்க இனி கவலை எதற்கு? எம்பெருமானின் முருகப்பிள்ளையை உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னித்து விடு. மன்னிக்கும் குணம் உன்னிடம் இருந்தால் முருகன் உன்னிடம் என்றும் இருக்கிறான். நீ சாட்சாத் முருகனின் முருகப்பிள்ளை. முருகப்பிள்ளையே நீ கண்ணை மூடி முருகா என்று மனதார சொல். உன் கையை நீட்டி எம்பெருமான் முருகன் குழந்தை முருகன் ஆறுமுகனின் பிஞ்சு கைகள் உன் கைகளை இறுக பற்றி இருப்பதை நீ உணர்வாய். உன் நெஞ்சில் இருக்கும் வலிகள் எல்லாம் முற்றிலும் மறைந்து எம்பெருமான் முருகனே இருக்கிறான். எம்பெருமான் முருகன் முருகல் பிள்ளைகளின் உள்ளத்தில் இருக்க இனி முருக பிள்ளைகளின் நெஞ்சத்தில் பாரமில்லை. முருக பிள்ளைகள் அடையும் நிம்மதி சந்தோஷம் வெற்றிகளுக்கு பஞ்சமே இல்லை. முருக பிள்ளைகளின் வாழ்க்கை இனி பஞ்சாமிரதமாக இருக்கும். வாழ்வு வெற்றியால் சிறக்கும். அகிலமெல்லாம் என் அப்பன் முருகனே உன் திருநாமம் முருகா முருகா என்று ஒலிக்கும். முருகா உனக்கு சரணம், உன்னை முருகா என்று அழைக்கும் முருக பிள்ளைகளின் நம்பிக்கைகளுக்கு என்றுமே இல்லையே மரணம். என் அப்பன் முருகனுக்கு அரோகரா. என் தாயினும் அதிகமாக என்னை நேசிக்கும் ஆறுமுகனுக்கு அரோகரா. என்னை விழாது காக்கும் வெற்றி வேலனுக்கு அரோகரா.